ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கேழ்வரகை வச்சு இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு டயட்டில் இருக்கிறவங்க இந்த லட்டு டெய்லி ஒன்று எடுத்துக்கலாம். ஏன்னா கேழ்வரகில் நார்ச்சத்து இருக்கிறதுனால இது எடையை குறைக்க உதவும். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்வீட்டில் நமக்கு ப்ரோட்டீன், ஃபைபர், கால்சியம், அயன் இப்படி எல்லா சத்துமே இருக்குது. இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்படி ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ள கேழ்வரகிலிருந்து பாரம்பரிய சுவையுடன் ராகி சிமிலி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 100 கிராம் எள்ளு எடுத்து அதை கழுவி குப்பையெல்லாம் நீக்கி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த எள்ளை ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த சத்தான ஸ்வீட்டை உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அவசியம். அதுக்காவது இந்த ஸ்வீட்டை நீங்கள் ஒரு முறையாக செஞ்சு கொடுங்க. அவ்வளோதான், எள்ளு வறுத்து எடுத்தாச்சு. நல்லா வித்தியாசம் தெரியுது பாருங்கள், பச்சை எள்ளுக்கும் வறுத்த எள்ளுக்கும். நான் இன்றைக்கி கருப்பட்டி எடுத்துக்கிறேன். கருப்பட்டி ரொம்பவே நல்லது. ஒயிட் சுகருக்கு பதிலாக கருப்பட்டி சேர்த்துட்டா டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பட்டியை இப்போ நம்ம தூள் பண்ணி எடுத்துக்கலாம். தூள் பண்ண கருப்பட்டியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். அதில் தூசு இருக்கும், அதனால் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இந்த கருப்பட்டியில் ராகி மாவு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம அடை மாதிரி தட்டுறதுனால கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். ராகியில் உள்ள அமினோ அமிலங்கள் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் சருமத்துக்கும் எலும்புகளுக்கும் ரொம்பவே நல்லது. நல்லா அடைக்கி கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ராகி அடை மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கலாம். வேர்க்கடலையை நான் பச்சையாக வாங்கி வறுத்துக்கிறேன். நல்லா கலர் சேஞ்சஸ் ஆகிற வரையும் வறுத்துக்கலாம். இப்போ வறுத்த கடலையை நம்ம ஆற வச்சு தோல் நீக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி அது மேலே தோசைக்கல்லை வச்சு ராகியை அடை மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். ஒரே மாதிரி ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கொஞ்சம் மேலே எண்ணெய் விடலாம். நல்லா வேக வச்சுக்கணும். நல்லா தோசை வேகணும், அதுதான் இதில் இம்பார்ட்டன்ட். தோசை நல்லா கருகிற ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு இதை நல்லா வேக வைக்கணும். மினிமம் ஒரு 5 நிமிஷமாக தான் ஆகும் ஒவ்வொரு ராகி அடைக்கும். இது சாஃப்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம இப்போ வேர்க்கடையில் வறுத்தெடுத்தாச்சு, எள்ளு வறுத்தெடுத்தாச்சு, ராகி ரொட்டி சுட்டெடுத்தாச்சு. இப்போ இதெல்லாமே ஒரே மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். வெல்லம் தேவையான இனிப்புக்காக எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் வேர்க்கடலையை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்ச வேர்க்கடலையை அதை கொட்டிடலாம். இப்போ அடுத்தது நம்ம எள்ளும் ராகி ரொட்டியும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன் எனக்கு டேஸ்ட்டுக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற வேர்க்கடலையும் அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ராகி சிமிலி ரெடி. இந்த ஸ்வீட்டை நீங்கள் ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். பல சாகத இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கும் ரொம்ப நாள் நீங்கள் வச்சுருந்து சாப்பிடக்கூடாது. சிமிலி உருண்டைங்கிறது ராகி, எள்ளு, வேர்க்கடலை சேர்ந்து செய்கிற ஒரு பாரம்பரியமான லட்டு தாங்க. இந்த உருண்டை ரொம்பவும் ஆரோக்கியமானது. உங்கள் குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுப்பது மிகவும் நல்லது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.